குட்டி குட்டி ஸ்டோரி குட்டி குட்டி ஸ்டோரி ஸ்டோரி வித் சரண். ஓணம் அன்னைக்கு ரொம்ப அழகான நாள். சிங்கம் மந்த் தான் மலையாளம் கேலண்டர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் மந்த். 8 வயசு பாப்பா பாருவும் அவளோட 5 வயசு தம்பி உன்னியும் அவங்க ஹோம் டவுனான கேரளாக்கு போறதுக்காக பெங்களூர்ல இருந்து பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட அம்மாவும் கூட பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா, ஓணம் ஃபெஸ்டிவலோட ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் என்னது அப்படின்னு உன்னி கேட்டான். போட் ரேஸ், பூக்கோலம், அப்புறம் டைகர் டான்ஸ், ட்ரம்ஸ், அப்புறம் ஒரு பெரிய ஓணம் ட்ரீட் அப்படின்னு அவங்க அம்மா ஸ்மைல் பண்ணாங்க. உன்னி குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள ஓடி போய் கொஞ்சம் ஒயிட் பேப்பர்ஸை எடுத்து வச்சுக்கிட்டான். உன்னி, உன்னோட ரூம் நீ கிளீன் பண்றியா அப்படின்னு உன்னியோட அப்பா கேட்டாங்க. இல்லப்பா, ஜஸ்ட் பேக் பண்றேன் அப்படின்னு உன்னி சொன்னான். பாரு அவளோட ரூமுக்கு ஓடி போய் கொஞ்சம் கலர் பேப்பர்ஸும் சிசர்ஸும் கம்மும் எடுத்து வச்சுக்கிட்டா. நீ ஏதாச்சும் பேப்பர் கிராஃப்ட் பண்ண போறியா பாரு அப்படின்னு அவளோட அம்மா கேட்டாங்க. இல்லம்மா, பேக் தான் பண்றேன் அப்படின்னு பாரு சொன்னான். அடுத்ததா உன்னி பூட்ஸையும் பைனாகுலரையும் ஒரு தொப்பியையும் எடுத்து வச்சுக்கிட்டான். நீ ஏதாச்சும் தொலைஞ்சு போன ஐட்டம மழையில போய் தேட போறியா அப்படின்னு அவனோட அப்பா கேட்டாங்க. இல்லப்பா, நான் இதையும் பேக் தான் பண்றேன் அப்படின்னு உன்னி சொன்னான். பாரு கிச்சனுக்கு போய் கிச்சன்ல இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா எடுக்க ஆரம்பிச்சிட்டா. பாரு, உனக்கு அவ்வளவு பயங்கரமாவா பசிக்குது அப்படின்னு அவளோட அம்மா கேட்டாங்க. இல்லம்மா, ஜஸ்ட் பேக் தான் பண்ண போறேன் இதையும் அப்படின்னு பாரு சொன்னா. எதுக்கு உனக்கு இவ்ளோ ஐட்டம்ஸ் தேவை அப்படின்னு அவளோட அம்மா கேட்டாங்க. 10 நாள் பெருசா இருக்கிற ஓணம் ஃபெஸ்டிவல்காக அப்படின்னு பாரு சொன்னா. அம்மாவும் அப்பாவும் குழம்பி போயிட்டாங்க. ஓணம் ஃபெஸ்டிவல்க்கு எதுக்கு உனக்கு பேப்பர் வேணும் அப்படின்னு அப்பா கேட்டாங்க. அப்பா, போட் ரேஸ்னு சொன்னீங்களே, இந்த பேப்பர் வச்சுதான் நான் பேப்பர் போட்ஸ் பண்ணி ரேஸ் பண்ண போறேன் அப்படின்னு உன்னி சொன்னா. ட்ரெடிஷ்னலான போட் ரேசஸ் எல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஜாக் ஃப்ரூட் ட்ரீல இருந்து எடுத்த வுட்டை வச்சு மேக் பண்ணிருப்பாங்க. அது பேரு ஸ்னேக் போட்டுன்னு சொல்லுவாங்க. அதை பாலிஷ் பண்றதுக்கே ஃபிஷ்ஷோட ஆயில், கோகனட்டோட சாம்பல், அப்புறம் எக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு உன்னியோட அப்பா சொன்னாங்க. எதுக்கு அதை நம்ம ஸ்னேக் போட்டுன்னு சொல்றோம் அப்படின்னு உன்னி கேட்டான். ஏன்னா அந்த போட்டுக்கு பின்னாடி ஸ்னேக் படம் எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அப்பா சொன்னாங்க. எதுக்கு நம்ம ஸ்னேக் போட் ரேஸ்லாம் கொண்டாடுறோம்ப்பா அப்படின்னு பாரு கேட்டா. கிட்டத்தட்ட 100 பேர் ஒரு சிங்கிள் போட்ல உட்கார்ந்துருப்பாங்க. ரோ பண்ற மென் எல்லாரும் சைட்ல உட்காந்துட்டு நடுவுல சிங்கர்ஸ் யூஸ் பண்ற மியூசிக்கோட தாளத்தை கேட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ரோ பண்ணிட்டு போவாங்க. இந்த போட் ரேஸ வல்லம் களின்னு சொல்லுவாங்க. இது டீம் ஸ்பிரிட்ட காட்டுது அப்படின்னு அம்மா சொன்னாங்க. இப்போ சொல்லு, ஏன் உனக்கு கலர் பேப்பர் சிசர் எல்லாம் தேவைப்பட்டுச்சு பாரு அப்படின்னு அம்மா கேட்டாங்க. நான் பேப்பர் வச்சு ஃப்ளவர்ஸ் மேக் பண்ண போறேன் பூக்கோலத்துக்கு அம்மா. இப்பவே பூக்கள் எல்லாத்தையும் பறிச்சு வச்சா நம்ம கேரளா போறதுக்கு முன்னாடி பூக்கள் எல்லாம் வாடி போயிரும்ல, அதனாலதான் பேப்பர் பூ வச்சு நான் பூக்கோலம் போட போறேன் அப்படின்னு பாரு சொன்னா. கவலைப்படாதடா, நம்மளோட பாட்டி வீட்டுல நிறைய பூக்கள் இருக்குது. அந்த கார்டன்ல இருந்து ஃப்ரெஷ்ஷான கலர்ஃபுல்லான பூக்களை நம்ம பறிச்சு பெரிய பூக்கோலம் போடலாம், சரியா அப்படின்னு அம்மா ஸ்மைல் பண்ணாங்க. இப்போ சொல்லு, உனக்கு எதுக்கு பூட்ஸ், தொப்பி, பைனாகுலர்லாம் தேவைப்பட்டுச்சு உன்னி அப்படின்னு அப்பா கேட்டாங்க. ஏன்னா நான் அது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு காட்டுக்குள்ள போய் ஓணம் அன்னைக்கு டான்ஸ் ஆடுற டைகர்ஸை பார்க்க போறேன் அப்பா. டைகர் டான்ஸ்னு சொன்னீங்கல்லம்மா அப்படின்னு உன்னி சொன்னா. அது டான்ஸ் ஆடுற டைகர்ஸ் இல்ல, டைகர் டான்ஸுங்கிறத புலிகளின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய தொப்பை வச்சிருக்கிற ஆளுங்கெல்லாம் அவங்களோட வயிற்றுல
புலி மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டு புலி மாஸ்க் போட்டுட்டு டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு அப்பா சொல்லி கிளாரிஃபை பண்ணாரு. அப்போ நம்ம தாத்தாக்கு இருக்கிற பெரிய பெல்லி வச்சு தாத்தா இந்த டைகர் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு உன்னி சிரிச்சான். பாரு, கிச்சன்ல இருந்து இவ்ளோ ஐட்டம்ஸை எடுத்தியே, உனக்கும் பிக்கான பெல்லி வேணுமா டைகர் டான்ஸ் ஆடுறதுக்கு அப்படின்னு அம்மா ஸ்மைல் பண்ணாங்க. இல்லம்மா, ஓணம் சந்தியாங்கிற அந்த ஃபுட் ஃபீஸ்டுக்காக எடுத்து வச்சேன் அப்படின்னு பாரு சொன்னா. நம்மளோட பாட்டியோட வீட்டுல எல்லா இன்கிரெடியன்ஸும் இருக்குது. எப்போ எவ்வளோ பேர் போனாலும் அங்க ரெடியா சாப்பிட்றதுக்கான ஐட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அப்போ நான் எல்லாத்தையும் அன்பேக் பண்ணிட்டு இப்போ உடனே வந்துடுறேம்மா அப்படின்னு பாரு சொன்னா. ஆனா உன்னி இருக்கானே, கொஞ்சம் ஐட்டம்ஸ பேக்லயே போட்டு வச்சுக்கிட்டான். பாருவோட ஃபேமிலி கொச்சின்ல இருக்கிற அவங்களோட பாட்டி வீட்டுக்கு ரீச் ஆனாங்க. பாருவும் உன்னியும் டிவியில இருந்த நியூஸ்ல ஆலப்புழால நடந்த போட் ரேஸ பார்த்தாங்க. டைகர் டான்ஸ் கூட உடுக்கு செண்டா அப்படிங்கிற அந்த ட்ரம்ஸ வச்சு ஆடுனதை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க டிவியில. அப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எப்படி பூக்கள் எல்லாம் கலெக்ட் பண்றது, மழை பெய்யுதே அப்படின்னு பாரு சொன்னா. அக்கா கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு உன்னி சொல்லிட்டு அவனோட தொப்பையையும் பூட்ஸையும் போட்டுக்கிட்டு கையில பைனாகுலர்ஸ வச்சுட்டு பூக்களை தேடிட்டு இருந்தான். மழை நின்னதுக்கு அப்புறமா அவன் கலெக்ட் பண்ணி கொடுத்த பூக்களை வச்சு பாருவும் உன்னியும் ரொம்ப அழகான பெரிய கலர்ஃபுல்லான ரொம்ப நல்ல மணக்கிற ஒரு பூக்கோலம் போட்டாங்க. 10th டே தான் ரொம்ப பிக்கான ஓணம் ஃபெஸ்டிவல். பாருவும் உன்னியும் புதுசா சாண்டல் அண்ட் ஒயிட் கலர்ல இருக்கிற ட்ரெடிஷ்னலான பட்டு பாவாடையும் பட்டு வேஷ்டி சட்டையும் போட்டு ரெடியா இருந்தாங்க. பாரு அவளோட அம்மா திருவாதிரை களிங்கிற அந்த டான்ஸ மத்த லேடிஸோட சேர்ந்து ஆடுறத பார்த்தா. நம்மளோட கிங் மகாபலிய நம்ம வரவேற்கலாம் அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. நாட்டி பாட்டி, நான் நினைச்ச இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் எங்களை வரவேற்கிறதுக்குன்னு அப்படின்னு பாரு சொன்னா. ஓணம் சந்தியா சாப்பாடு உங்களை வரவேற்கிறதுக்கு தான் அப்படின்னு தாத்தா சொன்னாரு. 25 வெரைட்டிக்கும் மேல டெலிஷியஸான ஃபுட்டை பெரிய கிரீன் கலர் வாழை இலையில போட்டு சர்வ் பண்ணியிருந்தாங்க. இந்த சாப்பாடை நம்மளுக்கு கொடுத்ததுக்காக இயற்கைய நம்ம வேண்டிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தாத்தா சொன்னாரு. பாருவும் உன்னியும் நேச்சரை தேங்க் பண்ணிட்டு அவங்களோட ட்ரீட்டை என்ஜாய் பண்ணாங்க. யம்மி, இதுதான் பெஸ்ட் ஓணம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு உன்னியும் பாருவும் சொன்னாங்க. இதேதான் நீங்க போன வருஷமும் சொன்னீங்க அப்படின்னு அவங்க அப்பா சிரிச்சாங்க. சோ குழந்தைங்களா, எப்பவுமே எந்த ஃபெஸ்டிவலா இருந்தாலும் சரி, நம்மளோட எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். அதோட இயற்கைக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபன் ஃபேக்ட் டைம். உங்களுக்கு தெரியுமா, ஓணம் ஃபெஸ்டிவல் கேரளாவை ரூல் பண்ண ஒரு மித்திக்கல் கிங் மகாபலி அப்படிங்கிறவரை வெல்கம் பண்றதுக்காக செலிப்ரேட் பண்றாங்களாம். முன்னாடி காலத்துல என்ன சொல்றாங்கன்னா, மகாபலி அப்படிங்கிற அந்த கிங்க ரொம்ப பாப்புலரா இருந்தனால தேவர்கள் எல்லாரும் வாமனாவை எர்த்துக்கு ஒரு அவதாரம் எடுத்து வர சொன்னாங்களாம். அந்த வாமனன் மகாபலி கிங் கிட்ட 3 feet ஆஃப் லேண்ட் கேட்டாராம். மகாபலி கிங்கு கொடைவழலா இருந்தனால உடனே சரின்னு சொல்லிட்டாராம். ஃபர்ஸ்ட் 2 காலடி வைக்கும் போதே வாமனா இந்த ஹோல் யூனிவர்ஸ்லயும் எர்த்லயும் காலை வச்சுட்டாரு. 3வது காலை வைக்கிறதுக்கு அவருக்கு வேற இடமே இல்லை. உடனே கிங் மகாபலி குனிஞ்சு அவரோட தலைய கொடுத்து அது மேல 3வது காலை வைக்க சொன்னாராம். உடனே வாமனா அப்படிங்கிற அந்த கடவுள் மகாபலி கிங்கோட தலையில அவரோட 3வது காலை வச்சு பாதாளத்துக்கு அனுப்பிச்சு அவரு பாதாளத்துல கிங்கா மாறிட்டாரு. மகாபலி இவ்ளோ கொடைவழலா இருக்கிறாருங்கிறத பார்த்ததும் லார்ட் விஷ்ணு அவருக்கு ஒரு வரம் கொடுத்தாரு. ஒவ்வொரு வருஷமும் அவரோட ஊருக்கு போய் அவரோட பீப்புளை பாத்துக்கலாங்கிறது தான். இப்படி அந்த மகாபலி கிங் ஒவ்வொரு வருஷமும் கேரளாக்கு வரதை தான் ஓணம் ஃபெஸ்டிவல்னு கொண்டாடுறாங்க. பேரண்ட் டிப்ஸ். குழந்தைங்கள எல்லா ஃபெஸ்டிவல்ஸையும் அவங்களோட தாத்தா பாட்டியோட ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ண வச்சா ஒவ்வொரு ஃபெஸ்டிவலோட முக்கியத்துவத்தையும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க.
Happy parenting! Like, share, subscribe.